மிக்சி ரொம்ப சத்தம் வருதா? இப்படி ஷேக் பண்ணி பாருங்கள். ஷேக் இருந்தாலே புஷ்ஷு தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த புஷ்ஷு நம்ம மாற்றணும். அதுக்கு அந்த கப்ளரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். புஷ்ஷு போகிறதுக்கு 2 காரணம். அதிகமாக தேய்மானம் ஆனாலும் புஷ்ஷு போகலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி மிக்சிக்குள்ளே போய் துரு பிடிச்சும் இந்த சத்தம் அதிகமாக வரலாம். அதுக்கு நம்ம அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இதை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். சுவிட்சிலிருந்து எந்த ஒயரையுமே நான் கழட்டி விட போகிறதில்ல. சுவிட்சை மட்டுமே டைரெக்டாக கழட்டி விட்டுறேன். அப்போ தான் நம்ம ஃபிட் பண்ணும்பொழுது சுவிட்சை மட்டும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். கனெக்ஷன் ப்ராப்ளம் நமக்கு எதுவுமே வராது. பாருங்கள், ஓவர்லோடு சுவிட்சு, அதை நான் கனெக்ஷன் எடுக்காமல் சுவிட்சை மட்டும் கழட்டிட்டேன். அடுத்தது 1 2 3 ஸ்பீடு சுவிட்சையும் நான் எந்த கனெக்ஷனுமே ரிமூவ் பண்ண போகிறதில்ல. சுவிட்சில் 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை மட்டும் நான் கழட்டி விட போகிறேன். சுவிட்சை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம மோட்டரை கழட்டணும். அதுக்கு முதல்ல கீழே உள்ள இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டி விட்டுடணும். புஷ் எந்த அளவுக்கு தேய்மானம் ஆகிருக்குன்னு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. ஷேக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோட்டர் கழட்டுறதுக்கு இந்த 4 ஸ்க்ரூவையும் நான் கழட்டுறேன். இந்த ஷேக்கை பார்க்கும்பொழுது புஷ்ஷு ஆர்மிச்சர் ஷாஃப்டோட துரு பிடிச்சி ஒன்றா செட் ஆகியிருக்கு. மோட்டர் பாடியோட சேர்ந்து சுற்றுது. அதனால தான் நமக்கு ஓவர் சவுண்ட் வருது. இதே மாதிரி கண்டினியூஸாக ஓட்டணும்னா காயில் போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகம். கார்பன் லைனை வெளியே எடுத்துட்டு கார்பனை ரிமூவ் பண்ண போகிறேன். காமிக்கிற பாருங்கள், இது 2மே கார்பன் லைன் தான், காயிலிருந்து வருது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நாபு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அமுக்கி வெளியில் தள்ளணும்னாலே இந்த கார்பன் லைனு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஸ்ப்ரிங்கு போட்டிருப்பாங்க, அதை அழுத்தி வெளியில் எடுங்க. சுலபமாக எடுத்துடலாம். அதேமாதிரி 2 பக்கமும் கார்பன் இருக்கும், எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி அந்த நாபை அழுத்தி வெளியில எடுக்கிறேன். கார்பனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மோட்டரை கழட்ட போறோம். அதுக்கு இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டி விட்டுறேன். கழட்டிட்டு முதல்ல மேலே உள்ள பகுதி மட்டும் பொறுமையாக ஷேக் பண்ணி வெளியில் எடுத்து பாருங்கள், ஈஸியாகவே வரும். அதுக்கப்புறம் பாட்டமை ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக தட்டுங்க. வெளியில் எடுத்துட்டேன். இது துரு பிடிச்சதால நமக்கு ஈஸியாக வெளியில் வரலை. அதுக்காக இந்த பேரிங் குள்ளரை வச்சு ரிமூவ் பண்ண போகிறேன். துரு பிடிக்காமல் இருந்தால் ஈஸியாகவே நம்ம ஆர்மிச்சரை வெளியில் எடுத்துடலாம். ஆர்மிச்சரை தனியாக வெளியே எடுத்துட்டேன். புஷ்ஷு வந்து ஷாஃப்டோட துரு பிடிச்சி ஒன்றா செட் ஆனதால தான் இந்த சவுண்டு. புஷ்ஷும் தேஞ்சு போயிருக்கு பாடியோட. இதை நம்ம புஷ்ஷை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணி வேற புது புஷ்ஷு போட போகிறோம். அதுக்கு முதல்ல ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். துரு அதிகமாக இருக்கிறதுனால டைட்டாக பிடிச்சிருக்கு, ரிமூவ் ஆகலை. சுற்றி வச்சு தட்டி பார்க்க போகிறேன். இல்லை, இப்பயே என்னால் எடுக்க முடியல. இதுக்கு மேலே தட்டினா ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கட்டரை வச்சு கட் பண்ண போறேன். ஷாஃப்ட்ல கட் பண்ணாத அளவுக்கு புஷ்ஷை மட்டும் பொறுமையா கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் அடிச்சு உடைச்சோம்னாலே புஷ்ஷு வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சி போய் தனியாக வெளியே எடுத்துட்டேன்.
இப்போ அந்த துரு பிடிச்சதால அதை நம்ம எமரி ஷீட்டை வச்சு துருவை ரிமூவ் பண்ண போறோம். ரொம்ப எமரி ஷீட் வச்சு சேர்ச்சிடாதீங்க. புஷ்ஷும் ஷாஃப்ட்டும் கேப் அதிகமானா உங்களுக்கு ஷேக் அதிகமாக இருக்கும். ஷேக் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, சுகராக கரெக்டாக இருக்கணும். புது புஷ் நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல புஷ்ஷை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த புஷ்ஷு கிளாம்பை முதல்ல ரிமூவ் பண்ணணும். இந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணதில் பெண்டாக இருக்கும், அதை நம்ம தட்டி நேராக வச்சுக்கலாம். இதான் நான் வாங்கின புது புஷ். நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஃப்ரீயா ரன் ஆகணும், ஷேக்கே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம புஷ் நம்ம அதில் ஃபிட் பண்ணிடலாம். இந்த காட்டன் பஞ்சு வச்சிடுறேன். இதில் தான் ஆயில் இருந்து புஷ் ஓடும்பொழுது நமக்கு ஹீட் ஆகாம குறைக்கும். புஷ்ஷோட கிளாம்பை வச்சு நல்லா டைட்டா இறுக்கமா தட்டிடுறேன். அடுத்தது இன்ஜின் ஆயில் போட்டுடுறேன். ஆர்மிச்சர்ல ஷேக்கர் கூட சொல்லிட்டு வாஷர் போட்டு அடுத்தது இப்போ நம்ம மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். கிரீஸ் லைட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மூத்தா ரன் ஆகுது. நான் எப்படி செய்யணும் அப்படியே பொறுமையா செய்யுங்க, காயில் எதுவும் டேமேஜ் பண்ணாம. ஸ்க்ரூ போற 2 ஹோலுக்கு நேரா வச்சுட்டு மேல் பகுதியை கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு பொறுமையா வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணாலே மோட்டர் நம்ம ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆர்மேச்சர் நல்லா ஃப்ரீயா ரன் ஆகுது, ஷேக் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம கரெக்டாக கார்பனை போட்டுடலாம். கார்பன் போடுறதுக்கு இந்த காடி மாதிரி குத்துருப்பாங்க பள்ளம் வந்து கீழ்ப்பக்கமா வர மாதிரி போடணும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இதை மேல் பக்கம் வச்சீங்கன்னா கார்பன் சரியா பொருந்தாது. கீழ்ப்பக்கமா வர மாதிரி வச்சுட்டு அந்த கார்பன் லைனை உள்ள வச்சீங்கனாலே அது போய் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். அவ்வளோதான். அடுத்ததான் இன்னொரு கார்பன் லைனு அதே மாதிரி இந்த காடி உள்ள பகுதியை கீழ்ப்பக்கமா வச்சு அந்த கார்பன் லைனை வச்சு உள்ள அமுக்குங்க. ஈஸியா இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது வெளியில வருது, அதனால டெஸ்டரால அழுத்திட்டு இந்த கார்பன் லைன்ல போட்டுறேன். இதுக்கப்புறம் இது வெளியில வராது. கார்பன் நல்லா பொருந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஏன்னா ஒரு சில டைம்ல ஸ்டக் ஆகி உள்ளே நின்றுடும். திரும்ப நான் பொறுமையை சுற்றி பார்க்குறேன். கார்பன் லைன் ரெண்டுமே டச் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம மிக்சியை ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு எந்த லைனுமே பிரித்து விடாதனால ஃபிக்ஸ் பண்ணுறது நமக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. அடுத்ததான் மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மறக்காம இந்த புஷ்ஷை வச்சிடுங்க, அப்பதான் மோட்டர் ஓடும்போது ஷேக் எதுவும் இருக்காது, சவுண்டு கம்மியா வரும். இந்த ஓவர்ஃப்ளோ போறதுக்கு வச்சிருப்பாங்க, அதை நேரா வச்சு கீழ் பாட்டமோட மேல் பாட்டம் பொருந்துற மாதிரி வைங்க. அப்பதான் ஸ்க்ரூ நமக்கு ஈஸியா போட முடியும். ஹோல்ஸ்ல கரெக்டா வச்சு 4 ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிடுறேன்.
அடுத்ததாக இந்த 1 2 3 ஸ்பீடு சுவிட்சையும் நம்ம கரெக்டாக அந்த 2 ஸ்க்ரூ வச்சு முடுக்கி விட்டுடுறேன். அது எந்த பக்கம் வாட்டுன்னு கரெக்டாக பாருங்கள், தலைகீழ வைக்காம. அடுத்ததான் இந்த லோடு சுவிட்சை அதோட நட்டோட வச்சு பாடியோட டைட்டாக முடுக்கி விட்டுறேன். இது வந்து ஓவர்லோட் ஆகும்போது இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடும். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக லோடு போட்டு அரைக்கும் போது இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடும். மிக்சி பார்த்தீங்கன்னா ஓடாதுன்னு நினைப்பீங்க. திரும்பி பாருங்கள், இந்த சிகப்பா வெளியில் நீட்டாக வந்திருக்கும். அது திருப்பி அழுத்தி விட்டுட்டு மிக்சியை ஓட்டுங்க, லோடை குறைச்சிட்டு. எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம கரெக்டாக கப்ளரை அதனுடைய வசம் வச்சு டைட்டாக அமுக்கி விட்டுடுங்க. அவ்வளோ, இப்போ நம்ம மிக்சியை ஓட்டி பார்க்க போகிறோம். நமக்கு சத்தம் எதுவுமே வரல, ஸ்பீடு நல்லா போகுது.